அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் பார்த்துட்ருக்கோம். எந்த டீம் வின் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இது பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்குறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோஸ்லேயும் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஒன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வின் பண்ணணும்னு சொன்னோம், அது வின் பண்ணிடுச்சு. அடுத்த வீடியோவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணணும்னு போட்டிருக்கோம், அதுவும் வின் பண்ணிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொல்கட்டா நைட் ரைடர்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் மண்டே திங்கட்கிழமை 29 ஏப்ரல் 2024 அன்னைக்கு 47th மேட்ச் வந்து ஈடன் கார்டன்ஸில் கொல்கட்டா நடக்குது. ஈவினிங் 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேட்ச்சு. இதில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் மோதுறாங்க. இதில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். இதில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர். இவர் வந்து 6ஆம் தேதி டிசம்பர் 1994 பிறந்திருக்காரு. செம்பூர்ங்கிற இடத்துல மும்பையில் பிறந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் வர்றாரு. அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் இதோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வராரு. இவர் வந்து 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1997 பிறந்திருக்காரு. ஹரித்வாரில் உத்தரகாண்டில் பிறந்திருக்காரு. இவரோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி 3ஆம் பாதம் வருது. சுக்லபட்சத்தில் பிறந்திருக்காரு. அவர் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அவரும் சுக்லபட்சத்தில் பிறந்திருக்கிறாரு. அதாவது வளர்பிறையில் பிறந்திருக்காங்க 2 பேருமே. நமக்கு வந்து இதில் நம்ம பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எந்த டீம் வருதுன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் வின் பண்ணணும்னு வருது. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் வின் பண்ணணும்னு வருது. இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மகிட்ட ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், சரி பண்ணிக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நமக்கு வர ஆதரவுகளை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி எந்த டீம் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு போடுவோம். ஜஸ்ட் ஃபார் இது வந்து ஒரு இதுக்கு தான், ஒரு கற்றுக்கொள்வதற்காக மட்டுமே இது பதிவிடப்படுகிறது. அவங்க தங்களின் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.